आज मैं परमेश्वर के गुण को बताने के लिए एक दो घटनाओं को आपके सम्मुख में रखूंगा। उसके आधार पर हम परमेश्वर के गुण को समझते हुए हम आराधना में प्रवेश करेंगे। இன்றைக்கு நான் தேவ குணத்தை விளக்கும்படியாக ரெண்டு சம்பவங்களை உங்கள் மத்தியில சொல்ல விரும்புகிறேன். அந்த ரெண்டு சம்பவங்களிலிருந்து தேவனை குறித்து அறிந்து அவரை ஆராதிக்கலாம். मैं उस गुण को बताने से पहले कि मैं किस परमेश्वर का किस गुण को आपके बीच में रखना चाहता हूं, उसे बताने से पहले उस घटना में आपको ले जाऊंगा। फिर मैं उस बीच में उस गुण को मैं प्रकट करने का प्रयास करूंगा। நான் தேவ குணத்தை முதலாவது சொல்வதற்கு முன்பதாக நான் அந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் விளக்கி அந்த சம்பவத்திலிருந்து தேவ குணத்தை உங்களுக்கு நான் வெளியிலே கொண்டு வருவேன். जरूर मैं प्रचार नहीं कर रहा हूं, ये परमेश्वर का एक विचार को उसको उसकी आराधना करने के लिए, अपने मन को तैयार करने के लिए कि हमारा परमेश्वर किस प्रकार का परमेश्वर है, हमारा परमेश्वर कौन है, उस बात को समझने के लिए विचार को करते हुए अध्ययन करते हुए हम आगे बढ़ेंगे। நான் பிரசங்கம் பண்ண வராமல் தேவனுடைய ஆராதனைக்கு நம்முடைய மனதை ஆயத்தப்படுத்தும்படியாக அவரை குறித்ததான குணத்தை நான் உங்கள் மத்தியிலே விளக்கி திரும்ப ஆராதனையில் எடுத்து செல்ல விரும்புகிறேன். मेरे साथ निकालिएगा दूसरा शामुएल की पुस्तक अध्याय 7। என்னோடு கூட தருவங்கள் 2 சாமுவேல் 7வது அதிகாரம். दूसरा शामुएल की पुस्तक अध्याय 7। 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம். देखिएगा ये घटना हम और आपसे कोई अनजान घटना नहीं है, बहुत ही जाना पहचाना, बहुत ही प्रभावशाली एक घटना को हम यहाँ पर देख सकते हैं। இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் அது அறியாத தெரியாத சம்பவம் அல்ல, எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு கதையை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். कई बार हम इसके ऊपर अध्ययन किए होंगे, मनन किए होंगे, प्रचार किए होंगे, அநேக முறை இதை நாம் வாசித்திருக்கலாம், தியானித்திருக்கலாம், பிரசங்கித்திருக்கலாம். लेकिन आज परमेश्वर का गुण को समझने के लिए उस दृष्टिकोण से इस भाग को देखने जा रहे हैं। ஆனால் இன்றைக்கு தேவ குணத்தை அறிந்து கொள்ளும்படியாக அந்த கண்ணோட்டத்திலே இந்த அதிகாரத்தை இந்த சம்பவத்தை பார்க்கலாம். देखिएगा यहाँ पर राजा दाऊद अपने भवन में रह रहा है और वचन बतलाती है 1 में कि जब राजा अपने भवन में रहता था और यहोवा ने उसको उसके चारों ओर के सब शत्रुओं से विश्राम दिया था। இங்கே ராஜாவாகிய தாவீதை நாம் பார்க்கிறோம். அவன் தன்னுடைய அரண்மனையில் இருக்கிறான். அங்கே முதலாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியா இருக்கிறார்: கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில். हम सब जानते हैं दाऊद राजा के बारे में कि किस प्रकार से उसकी समस्याओं को हम सब जानते हैं भली भांति। நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அந்த தாவீது ராஜாவினுடைய சம்பவத்திலே அவனுடைய பிரச்சனைகள் காரியங்களை அறிந்திருக்கிறோம். हमेशा शत्रु उसका पीछा करता रहता, எப்பொழுதுமே சத்துரு அவனை பின்தொடர்ந்து வந்தான். भागते रहना, दौड़ते रहना, यही उसका जीवन। ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், பின்னாடி ஒருவன் விரட்டி கொண்டே இருக்கிற அனுபவம் தான் தாவீதுக்கு. लेकिन इस अध्याय के शुरुआत में हम ये जान सकते हैं कि परमेश्वर दाऊद को उन सारे बातों से भी विश्राम दे रहा है। ஆனா இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே நாம் பார்க்கிறோம், தேவனாய கர்த்தர் அந்த தாவீதுக்கு அவருடைய எல்லா சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலையாக்கி ஒரு பெரிய இளைப்பாறுதலை கட்டளையிட்டு இருக்கிறார். अब वो अपने भवन में, अपने बनाए हुए भवन में या अपने महल में वो आराम से विश्राम कर रहा है। தன்னால் உண்டாக்கப்பட்ட வீடோ அல்லது அரண்மனையிலோ அதிலே மிகவும் தெளிவாய் அழகாக அவன் இளைப்பாரி கொண்டிருக்கிறான். कोई साधारण घर में नहीं रह रहा है, बल्कि देवदारू, यहाँ पर लिखा है उस वृक्ष का लकड़ी से बना हुआ देवदारू के बने हुए घर में वो रह रहा है। அவன் மிகவும் உயர்ந்த ஒரு மரத்தினாலே, கேதுரு மரங்களினாலே கட்டப்பட்ட அந்த ஒரு அழகான மாளிகைக்குள்ளே அவன் இளைப்பாரி கொண்டிருக்கிறான். जब वो आराम से विश्राम कर रहा है, शांति के साथ रह रहा है, सारे शत्रु उसका पीछा, कोई शत्रु वगैरह नहीं है, ऐसे समय में हम देख सकते हैं जब वो आराम कर रहा है या विश्राम कर रहा है, उसके मन में एक विचार उठ रहा है या एक निर्णय को ले रहा है। இங்கே பார்க்கிறோம், சத்துரு அவனை துரத்தாத நேரம் அவன் முற்றிலும் இளைப்பாரி கொண்டிருக்கிற, எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அங்கே இருந்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை தான் இந்த ஆரம்பத்திலே வாசிக்கிறோம். यहाँ पर देखिएगा ऐसे समय में उसके मन में एक विचार उठ रहा है, वो विचार को नातान नामक एक भविष्यद्वक्ता से कह रहा है। இங்கே பார்க்கிறோம், அப்படி இளைப்பாரி கொண்டிருக்கும் பொழுது தாவீதின் உள்ளத்திலே ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அந்த எண்ணத்தை அவன் நாத்தான் தீர்க்கதரிசியினிடத்திலே பகிர்ந்து கொள்கிறான். அது என்ன? जिसे हम दूसरा वचन में पढ़ सकते हैं। அதை நாம் 2ஆம் வசனத்திலே வாசிக்க முடியும். तब राजा नातान नामक भविष्यवक्ता से कहने लगा, देख मैं तो देवदारू के बने हुए घर में रहता हूँ, परंतु परमेश्वर का संदूक तंबू में रहता है। ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும்
கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமா இருக்கிறதே என்றான். तुरंत नातान उसके प्रत्युत्तर में क्या जवाब दे रहा है, देखिए. உடனே நாத்தான் அந்த ராஜாவுக்கு பதிலாக என்ன பதில் சொல்லுகிறான் என்று பாருங்கள். तीसरा वचन में लिखा है, மூன்றாம் வசனத்திலே, जो कुछ तेरे मन में हो उसे कर, क्योंकि यहोवा तेरे संग है. நீர் போய் உம்முடைய இருதயத்தின் உள்ளபடி எல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே. देखिएगा, जब दाऊद आराम से विश्राम कर रहा है, देवदारू के बने हुए घर पर अपना लेटा हुआ है या बैठा हुआ है, उस समय उसके मन में एक विचार उठ रहा है, एक निर्णय को ले रहा है उस समय में. இங்கே தாவீது இளைப்பாரி கொண்டிருக்கிறான். கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே அருமையா இளைப்பாரி கொண்டிருக்கிற அந்த வேளையிலே அவனுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் தோன்றுகிறது. देखिए, दो शब्द का मैं इस्तेमाल कर रहा हूं. उसके मन में एक विचार उठा है या उसने एक निर्णय को ले रहा है. நான் ரெண்டு காரியங்களை சொல்லுகிறேன். அது என்ன? அவனுடைய மனதிலே ஒரு எண்ணம் தோன்றுகிறது, அல்லது அவன் இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறான் என்று சொல்லுவேன். जब इस प्रकार का बात को नातान नबी को बताया, இப்படிப்பட்ட அந்த எண்ணங்களை நாத்தான் நபியினிடத்திலே அவன் சொன்னபோது, उस विचार या उस निर्णय को परमेश्वर ने सुना, அந்த எண்ணத்தை அல்லது அந்த தீர்மானத்தை தேவனாய கர்த்தர் கேட்டார். और उसके प्रत्युत्तर में 4वां वचन इस प्रकार से लिखा हुआ है. அதனுடைய பதிலாக, அதற்கு விடையாக 4ஆம் வசனம் இப்படியாக எழுதி இருக்கிறது. देखिएगा, उसी रात को यहोवा का यह वचन नातान के पास पहुंचा. அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, अगला दिन नहीं, 2 दिन के बाद नहीं, 3 दिन के बाद नहीं, उसी रात. மறுநாளிலே அல்ல, 2 நாள் கழித்து அல்ல, 3 நாள் கழித்து அல்ல, அந்த இரவிலே. मुझे नहीं पता इस विचार उसके मन में कब उठा, सुबह उठा, दोपहर में उठा, शाम में उठा, कब उठा नहीं पता. எனக்கு தெரியாது அந்த தாவீதுக்குள்ளே அந்த எண்ணம் காலையில தோன்றிட்டா, மத்தியானம் வந்ததா, அல்லது சாயந்தரம் அவனுக்குள்ளே அந்த எண்ணம் தோன்றிட்டா என்று எனக்கு தெரியாது. लेकिन जिस दिन उसके मन में विचार उठा और नातान नबी को अपने विचार या अपने निर्णय को बताया, ஆனால் எந்த நாளிலே தாவீதுக்குள்ளே இந்த எண்ணம் தோன்றிட்டோ அந்த நாளிலே அவன் நாத்தான் நபிக்கு அந்த காரியத்தை சொன்னானோ, उसी रात, அந்த ராத்திரியிலே, उसी रात परमेश्वर का प्रत्युत्तर मिल रहा है. அந்த ராத்திரியிலே தேவனிடத்திலிருந்து பதில் வருகிறது. क्या कह रहा है என்ன சொல்லுகிறார்? परमेश्वर? क्या कह रहा है? தேவன் என்ன சொல்லுகிறார்? नातान नबी को कह रहा है, जा करके मेरे दास दाऊद से कह, यहोवा यूं कहता है कि क्या तू मेरे निवास के लिए घर बनवाएगा. वचन 5. 5ஆம் வசனம், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ. परमेश्वर का विचार को यहाँ पर देखिएगा, उसका मन का स्थिति को यहाँ पर हम देख सकते हैं. தேவனுடைய சிந்தையை அல்லது தேவனுடைய மன நிலைமையை அல்லது சித்தத்தை இங்கே நீங்கள் பார்க்க முடியும். कई बार हम अपने मन में कुछ विचार को करते होंगे या कुछ निर्णयों को लेते होंगे. அநேக முறை நாம் நம்முடைய மனதிலே अनेक எண்ணங்களை தோன்ற செய்திருக்கலாம், அல்லது நாம் தீர்மானங்களை எடுத்திருக்கலாம். हो सकता है मनुष्य उस विचार या निर्णय को उतनी गंभीरता से ना ले. ஒருவேளை மனிதன் அந்த எண்ணத்தையோ அல்லது அந்த தீர்மானத்தையோ அவ்வளவு ஒரு பெரிதாய் அல்லது முக்கியமாக எண்ணாமல் இருக்கலாம். लेकिन जब कभी हम परमेश्वर के प्रति, शब्द को ध्यान रखिएगा, परमेश्वर के प्रति जब हम कोई निर्णय या कोई विचार को करते हैं, இங்கே வார்த்தைகளை தெளிவாய் கவனியுங்கள். 2, நாம் தேவனை மனதில் வைத்து ஒரு எண்ணம் கொள்ளுகிற போது அல்லது ஒரு தீர்மானத்தை எடுக்கிற போது परमेश्वर उसे बहुत गंभीरता से लेता है. தேவன் அதை மிகவும் சீரியஸாக எண்ணுகிறார். परमेश्वर ना केवल उसे गंभीरता से लेता है, बल्कि उस वाक्य या उस विचार या उस निर्णय का आदर भी करता है. தேவன் அதை மிகவும் முக்கியமாக எடுத்துக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, நாம் எண்ணின அந்த காரியங்களை கனப்படுத்துகிறார். मेरी बातों को जरा ध्यान से सुनिएगा. காரியங்களை கவனியுங்கள். जिस गुण को मैं कहने जा रहा हूं, उससे पहले इन बातों को रखना मेरे लिए आवश्यक है. எந்த தேவ குணத்தை நான் சொல்ல போகிறேனோ அதற்கு முன்பு இந்த காரியத்தை நான் சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு. परमेश्वर आगे दाऊद से कह रहा है, பின்னாலே தேவன் தாவீதினிடத்தில் சொல்லுகிறார், नातान नबी के द्वारा, நாத்தான் நபி மூலமாக, जब से मैं इस्राएलियों को मिस्र से लेकर आया, எந்த நாளிலே அல்லது எப்பொழுது நான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்க பண்ணி கொண்டு வந்தேனோ, उस दिन से मैं कभी घर में नहीं रहा. அந்த நாளிலிருந்து ஒரு நாளும் நான் ஒரு வீட்டிலே அல்லது ஒரு இடத்திலே வசித்ததில்லை. मैं हमेशा तंबू में रहा, तंबू में आया जाया करता था. நான் ஒரு மாளிகையிலே இருந்ததில்லை, நான் கூடாரத்திலே வாசம் பண்ணி கொண்டு வந்தவன். और आगे बताता है, जितने इजरायलियों के गोत्र के ऊपर मैंने जो भी चरवाओं को रखा था,
அங்கே தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தால் நான் இஸ்ரவேலாகி ஜனத்தின் மேலே எவ்வளவு எத்தனை மேய்ப்பர்களை வைத்தேனோ उनसे कभी मैं ये नहीं पूछा भैया आप लोग मेरे लिए देवदारू का घर क्यों नहीं बनाया करके वचन 7 में आप देख सकते हैं। 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களிடத்தில் நான் என்றைக்காவது கேட்டதுண்டா நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று। इतना कह करके वो दाऊद का थोड़ा पृष्ठभूमि को भी बता रहा है परमेश्वर। இப்படி சொல்லிவிட்டு தாவீதுடைய அந்த சொந்த பூமி இருக்கிறதே அந்த பூமியை குறித்து அவர் சொல்லுகிறார்। पृष्ठभूमि बैकग्राउंड को भी बता रहा है। தாவீதுடைய பின்னணியை தேவனாய கர்த்தர் இங்கே விளக்குகிறார்। वो 8वां वचन में इस प्रकार से लिखा है, 8ஆம் வசனத்தில் என்ன இருக்கிறது பாருங்கள்। इसलिए अब तू मेरे दास दाऊद से ऐसा कहे, सेनाओं का यहोवा यूं कहता है कि मैंने तो तुझे भेड़शाला से और भेड़ बकरियों के पीछे पीछे फिरने से इस मनसा से बुला लिया कि तू मेरी प्रजा इस्राएल का प्रधान हो जाए। இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து। 9 वचन इस प्रकार से कह रहा है, 9ஆம் வசனம் இப்படியாக और இருக்கிறது, जहां कहीं तू आया गया वहां वहां मैं तेरे संग रहा और तेरे समस्त शत्रुओं का तेरे सामने से नाश किया है। நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் शत्रुओं का नाश किया है। உனக்கு முன்பாக சத்துருக்களை நிர்மூலமாக்கினேன்। यहीं पर नहीं रुकते हुए இங்கேயே அவர் நின்று விடாமல் एक बहुत बड़ी बात यहाँ परमेश्वर आगे कह रहा है। ஒரு பெரிய விஷயத்தை அதே வசனத்திலே தொடர்ச்சியாக தேவன் பேசுகிறார்। वो क्या क्या वचन है, क्या बातें हैं? அது என்ன வசனம், என்ன வார்த்தை என்று பாருங்கள்। फिर मैं तेरे नाम को पृथ्वी पर के बड़े बड़े लोगों के नामों के समान महान कर दूंगा। பூமியில் இருக்கிற பெரியவர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன்। जी देखिएगा, अगर आप पहला इतिहास में पढ़ेंगे वहां ये वचन इस प्रकार से शुरू हो रहा है, यहाँ शुरू हो रहा है फिर मैं तेरे नाम को लिखा है, लेकिन पहला इतिहास में अगर आप 17वां अध्याय में पढ़ेंगे वहां लिखा है अब। 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்திலே இந்த வசனம் இப்படியா இருக்கிறது, இன்றையிலிருந்து இப்போது என்று சொல்லி அங்கே ஆரம்பிக்கிறது। तो शायद मैं ऐसा विचार कर रहा हूं, शायद ये जो जोड़ा गया है ये बातें कि फिर या अब मैं तेरे नाम को पृथ्वी पर के बड़े बड़े लोगों के नामों के समान महान कर दूंगा, ये जो शब्द या ये जो वचन है इसलिए परमेश्वर ने कहा क्योंकि जो निर्णय या जो विचार परमेश्वर के प्रति दाऊद ने किया है उसके चलते। அதாவது பூமியிலே பெரியவர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு தருப்பேன், உனக்கு தருவேன் என்று சொல்லி இந்தியிலே மொழிபெயர்ப்பு இருக்கிறது। இதை ஏன் தேவன் சொல்லி இருக்கிறார், அவனுடைய உள்ளத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் தோன்றி ஒரு தீர்மானம் எடுத்தானே அதற்கு தான் தேவன் பதிலாக இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்। इतना ही नहीं, 10 वचन में देखिएगा वो कह रहा है और मैं अपनी प्रजा इज़राइल के लिए एक स्थान ठहराऊंगा और उसको स्थिर करूंगा कि वह अपने स्थान में बसी रहे और कभी चलायमान ना होगी और कुटिल लोग उसे फिर दुख ना देने पाएंगे जैसा कि वे पहले करते थे। 10ஆம் வசனத்திலே இன்னும் தேவன் அழகாக சில காரியத்தை கூட்டி சொல்கிறார்। நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன் போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேலும் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது। फिर शायद मुझे ऐसा ही लग रहा है कि ये भी बात परमेश्वर ने उसके निर्णय को देखते हुए ही यहाँ पर कहा होगा। திரும்ப நான் என்ன மனதிலே எண்ணுகிறேன் தெரியுமா, என்னுடைய எண்ணம் இப்படி இருக்கிறது, இந்த 10ஆம் வசனத்தை தாவீது கொடுக்கிறாரே அல்லது சொல்லுகிறாரே அதற்கு காரணம் தாவீது ஒரு தீர்மானம் பண்ணினானே, அவனுக்குள்ளே தோன்றின ஒரு எண்ணம் இருக்கிறதே அதை வைத்தே। अब तक यहाँ वहाँ इजरायली भटकते रह रहा है। இப்ப பாருங்கள், இஸ்ரவேல ஜனங்கள் இங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிகிற கூட்டமாக இருக்கிறார்கள்। एक स्थान, एक स्थिर स्थान नहीं है, ஒரு நிலையான இடம் அவர்களுக்கு இல்லை। लेकिन परमेश्वर अभी यहाँ पर यह भी कह रहा है कि मैं उसे एक ही स्थान पर बसाऊंगा। अभी वो चलायमान मतलब यहाँ वहाँ चलते फिरते रहने वाला नहीं रहेंगे। ஆனால் இங்கே தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்கிறார், அவர்கள் இங்கேயும் அங்கேயும் அலைந்து திரியாமல் அவர்களுக்கு ஒரு நிலையான வசிப்பு நிலையான குடியிருப்பை நான் தருவேன்। और सबसे अधिक जो मुझे जो छुआ, जो वचन जब अध्ययन कर रहा था मैं छुआ, वो ये है जिसे मैं 11 वचन में हम देख सकते हैं। இன்னும் ஆழமாய் என்னை தொட்ட
அதிகமாய் என்னை தொட்ட ஒரு வசனம் இங்கே 11ஆம் வசனத்துல இருக்கிறது. அதை கொஞ்சம் பார்க்கலாம். इसके थोड़ा पिछला भाग में है, वहां से मैं पढ़ रहा हूँ. அது கொஞ்சம் பின்பகுதியில் இருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். जी, यहाँ पर लिखा हुआ, यहोवा तुझे यह भी बताता है कि यहोवा तेरा घर बनाए रखेगा. இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் என்று கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். जी, तमिल में ऐसा लिखा है घर बनाएगा, इंग्लिश में भी लिखा है घर बनाएगा, लेकिन हिंदी में लिखा है केवल बनाए रखूंगा, बनाए रखेगा. இப்பொழுது கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்று தமிழிலேயும் ஆங்கிலத்திலேயும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இந்தியிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் உன்னுடைய வீட்டை அப்படியே நிலை நிற்க பண்ணுவேன் என்று இருக்கிறது. एक छोटा सा विचार, ஒரு சின்ன எண்ணம் அவனுள்ள தோன்றினதுதான். एक छोटा सा निर्णय, ஒரு சின்ன தீர்மானம் தான் அவன் எடுத்தான். मैं देवदारू का घर में बढ़िया से रह रहा हूँ. நான் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டுல அருமையா இருக்கிறேனே. मेरा प्रभु तंबू में रहता है. என் ஆண்டவரோ கூடாரங்களில் இருக்கிறாரே. मैं उसके लिए घर बनाऊंगा. நான் அவருக்காக ஒரு வீட்டை கட்டுவேன். मैं उसके लिए एक भवन बनाऊंगा. அவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவேன். एक छोटा सा विचार, एक छोटा सा निर्णय उसके वो मन में ले रहा है. ஒரு சிறிய எண்ணம், ஒரு சிறு எண்ணம் கொள்ளுகிறான் தாவீது. परमेश्वर उस बात का किस प्रकार से आदर कर रहा है करके थोड़ा देखेगा. தேவன் அந்த விஷயத்தை எவ்வளவாய் கனப்படுத்துகிறார் என்று சொல்லி பாருங்களேன். जरूर हम जान सकते हैं, यहाँ जो दूसरा शामुएल में वो नहीं लिखा है, लेकिन पहला इतिहास में जाएंगे वहां लिखा हुआ है. உண்மையிலேயே இரண்டாவது சாமுவேல் 2 சாமுவேல் எழுதப்படல. அந்த ஒன்று நாளாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த விஷயம் அங்கே இருக்கிறது. वहाँ ये बता रहा है नातान नबी को परमेश्वर जाकर के बोल, तू मेरा घर नहीं बनाएगा जरूर. அங்கே நாத்தான் நபியை பார்த்து இப்படியாக தாவீதிடத்தில் சொல்லுகிறார் கர்த்தர், தாவீதே நீ எனக்கு வீட்டை கட்ட மாட்டாய். ठीक है, तेरा बेटा बनाएगा, कोई बात नहीं. சரி, உன்னுடைய மகன் கட்டுவான், பரவாயில்லை. लेकिन जो निर्णय, जो विचार उसके मन में आया, उसके प्रति परमेश्वर जो आदर यहाँ में दिखा रहा है, जो गंभीरता से उसे ले रहा है, वो बहुत बड़ी बात है. ஆனால் அவனுக்குள்ள தோன்றின எண்ணம் அல்லது அவனுக்குள்ள எடுத்த தீர்மானம், அதனால தாவீதுக்கு கிடைக்கிற பலன்கள், நன்மைகள் ஏராளமாய் இங்கே இருக்கிறது. मेरे प्रियो, எனக்கு பிரியமானவர்களே, हो सकता है कई बार आपने परमेश्वर के प्रति कुछ विचार को किए होंगे, நீங்களும் अनेक முறை தேவனை குறித்து சில எண்ணம் கொண்டிருந்திருக்கலாம், कुछ निर्णय को लिए होंगे, சில தீர்மானங்களை எடுத்திருக்கலாம். परमेश्वर हमारे उस निर्णय या उस विचार का आदर करने वाला परमेश्वर. தேவன் நம்முடைய இந்த தீர்மானங்களையோ அல்லது எண்ணங்களையோ கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். लोगों के नजर में हो सकता है उतना गंभीर बात, उतना मुख्यता ना हो. ஜனங்களுடைய பார்வையிலே அது ஒரு சிறிய விஷயமா தோன்றிருக்கலாம், அவ்வளவு விசேஷமாய் தோன்றாமல் இருக்கலாம். यहाँ कोई भवन बना करके खड़ा नहीं कर दिया है दाऊद. இங்கே தாவீது பெரிய ஆலயத்தை கட்டி ஒன்னும் நிறுத்தி வைக்கல. कोई परमेश्वर के लिए कोई बड़ा तंबू घर नहीं बना के खड़ा कर दिया. தேவனுக்காக ஒரு பெரிய வீட்டை ஒன்னும் கட்டி காட்டல அவன். उसने विचार किया, அவன் உள்ளத்திலே எண்ணம் கொண்டான். बैठे हुए लेटे हुए किस प्रकार से, लेकिन उसके मन में एक परमेश्वर के प्रति एक विचार आया. உட்கார்ந்தோ படுத்துக்கொண்டோ தேவனை குறித்து ஒரு சிந்தை கொண்டான். इतना आदर किया हमारा परमेश्वर. தேவனோ இவ்வளவாய் கனப்படுத்தி விட்டார். यहाँ बोल रहा है मैं उसका घर बनाऊंगा, परमेश्वर का घर बनाऊंगा. परमेश्वर बोल रहा है मैं उसका घर बनाए रखूंगा. தேவனுக்காக அவன் சொன்ன காரியம், தேவனுக்காக ஒரு வீட்டை நான் கட்டுவேன். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், அவருடைய வீட்டை நான் நிலை நிற்க பண்ணுவேன். ताली बजा करके परमेश्वर की महिमा करें. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? हमारे निर्णय, हमारे विचारों का आदर करने वाला हमारा परमेश्वर है. நம்முடைய தீர்மானங்களையோ நம்முடைய சிந்தனைகளையோ தேவன் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். क्योंकि मुझे दूसरे घटना को भी बताना है, आगे आप पढ़ लीजिएगा. ना केवल उसके घर को बनाए रखा करके कहा, उसके वंश की बात, उसके पीछे बात, उसका गद्दी कभी नहीं हटेगा, उसका लिखा है उसकी गद्दी सदा बने रहेगी. इस प्रकार का बहुत बड़ी बड़ी बातें वहां परमेश्वर कह रहा है. அதிலே அதோடு கூட நின்று விடாமல் இன்னும் நான் சம்பவத்தை விளக்கி சொல்ல போனால், அதிலே அவனுடைய வீட்டை நான் நிலைநிறுத்துகிறது மாத்திரமல்ல, அவனுடைய அரியணை அல்லது சிங்காசனம் நிலைத்திருக்கும், அவனுடைய வீட்டில் குமாரன் இல்லாமல் போவதில்லை என்று சொல்லி அழகாக வம்சாவளியை குறித்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். इस बात को, इस गुण को मन में रख लीजिएगा. एक और घटना में मैं आपको ले जा रहा हूं. இந்த குணத்தை, இந்த சம்பவத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு சம்பவத்துக்கு நான் வருகிறேன் இப்பொழுது. मेरे साथ निकालिएगा. என்னோடு கூட தருவுங்கள். मरकुस रचित सुसमाचार, மார்க் எழுதின சுவிசேஷம், मरकुस रचित सुसमाचार अध्याय 14.
மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் यहाँ पर 3 से लेकर अगर हम 9 वचन तक पढ़ेंगे, यहाँ पर एक घटना हो रही है। 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தால் இங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது. मरकुस रचित सुसमाचार अध्याय 14 3 से लेकर 9 वचन तक। மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வரை. ये भी बहुत जाना पहचाना एक घटना या एक पंक्ति है। இது ஒரு முக்கியமான எல்லாரும் அறியப்பட்ட ஒரு சம்பவம் அல்லது லைன் என்று சொல்லலாம். यहाँ एक स्त्री के बारे में बता रहा है। இங்கே ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. यदि आप योना रचित सुसमाचार में जाएंगे तो वहां ये स्त्री कौन है करके आपको पता हो जाएगा। स्त्री और कोई नहीं, मरियम है। இந்த ஸ்திரியை குறித்து நீங்கள் பெயர் அல்லது காண வேண்டும் என்று சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் தெளிவாக இருக்கிறது. அது வேறு யாரும் இல்லை, மரியாளே. जी, यहाँ घटना क्या हो रहा है देखिए, क्योंकि आप सबों को घटना पता है इसीलिए मैं वचन ज्यादा नहीं पढ़ा रहा हूँ। मैं घटना को बता करके, परमेश्वर का गुण को बता करके मैं आपको आराधना में ले चलूंगा। சம்பவத்தை எல்லாம் நன்றாய் அறிந்திருக்கிறதுனாலே நான் வசனத்தை சொல்லி சொல்லி விளக்காமல் காரியத்தை மட்டும் சொல்லி நான் விளக்கி விடுகிறேன். जी, यहाँ पर बेतनिया नामक नगर में प्रभु यीशु मसीह अपने चेलों के साथ शामोन कोड़ी के घर में भोजन करने अभी बैठा हुआ है। இங்கே இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலே குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே தன்னுடைய சீடர்களோடு கூட போஜனம் பண்ண அமர்ந்திருக்கிறார். वहाँ लिखा है एक स्त्री यानी मरियम। அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஒரு ஸ்திரீ, அதாவது மரியாள். क्या लेकर आ रही है? संगमरमर के पात्र में जटामासी का बहुमूल्य शुद्ध इत्र लेकर आई और पात्र तोड़कर इत्र को उसके सिर में उंडेल दिया। அவள் என்ன கொண்டு வருகிறாள்? வெளியேறப்பட்ட நளதம் என்னும் உத்தம தைல முள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அதை தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். इस वचन के ऊपर कई सारे संदेश है, कई सारे विचार है, कई सारे बातें पाई जाती है। இந்த வசனத்தின் வைத்து अनेक பிரசங்கங்கள், अनेक முக்கியமான குறிப்புகள், வெளியேறப்பட்ட காரியங்களை நாம் விளக்கிக் கொண்டே போகலாம். लेकिन मैं परमेश्वर के गुण को बताने के लिए इसमें से कुछ रोशनी आपके बीच में रखना चाहता हूँ। ஆனால் தேவனுடைய குணத்தை மட்டும் விளக்குவதற்காக இதிலிருந்து கொஞ்சம் நான் உங்களுக்கு விளக்கத்தை கொண்டு வருகிறேன். यहाँ पर एक इत्र के बारे में लिखा गया है जिसका नाम है जटामासी का बहुमूल्य शुद्ध इत्र। இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற தைலத்தை குறித்து விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன தைலம் என்று சொன்னால் உத்தமமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. कितने लोग ये जटामासी ये शब्द को देख करके या इस इत्र के बारे में कभी कंगाल के देखे या जानने का प्रयास किए हैं? எத்தனை பேர் இந்த வெள்ளைக்கல் பரணி அந்த தைலத்தை குறித்து ஆராய அது என்ன என்று சொல்லி நீங்கள் முயற்சி எடுத்திருக்கிறீர்கள் காணும்படியாக? हो सकता है कुछ लोगों को पता हो, कुछ लोगों को नहीं पता हो। ஒருவேளை சிலருக்கு தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். जी, मैं तो दिखाने के लिए मेरा अपना पेन ड्राइव में लाया हुआ था, நான் அதை காண்பிக்க என்னுடைய பென் டிரைவ்ல கொண்டு வந்திருந்தேன். लेकिन उसे ऑडियो रूम में देने के बदले अपने पॉकेट में रख के यहाँ खड़ा हूँ। ஆனால் நான் ஆடியோ ரூம்ல கொடுக்கிறதுக்கு பதிலா என்னுடைய பாக்கெட்ல வச்சிட்டு நாங்க நின்னுகிட்டு இருக்கேன். इसीलिए अभी मैं नहीं दिखा पाऊंगा। ஆகையால இப்பொழுது நான் அதை காண்பிக்க முடியாது. एक पौधा है இது ஒரு செடி. जिसके बारे में बताता है कि मैं अध्ययन करके ऐसी खोज का गूगल बाबा में देखा। நான் கூகுள்ல போய் இத தேடி பார்த்தேன், இதை குறித்தான விளக்கங்களை அறிந்தேன். बाबू सर वो बाबा शब्द को हटा दिया, गूगल बाबा बोलते हैं उसको कई लोग। கூகுள் பாபா, அந்த கூகுள் பாபான்னு சொல்றது பாபாங்கற இத மொழிபெயர்ப்பை நான் விட்டுட்டேன். उसमें मैं जब देख रहा था तो उसमें वो उसके बारे में पता हुआ कि वो हिमालय के क्षेत्र में पाए जाने वाला एक पौधा है। இந்த நளதம் அல்லது இந்த ஒரு தைலம் இருக்கிறதே அது இமாலய பகுதியில் காணப்படுகிற செடியிலிருந்து கிடைக்கப்படுகிறது. थोड़ा बहुमूल्य पौधा है அந்த செடி வெளியேறப்பட்டது. और उसका जड़ी जो है, जड़ी அதனுடைய வேர் இருக்கிறது, वो थोड़ा बाल के समान है, इसीलिए जटा बाल को कहते हैं, उसके समान रहेगा, ऐसा छोटा छोटा। मैं उसका भी लेकर आया था। நெருக்கமா இருக்கும், தலை முடிய போல இருக்கும். ஆகையினால நான் அதை கொண்டு வரலாம், போட்டு காட்டலாம் சொல்லி கொண்டு வந்தேன். लेकिन आप अपना अपना बाल को देख लीजिए कैसा होता है, वैसा ही रहता है। ஆனால் நீங்க உங்க தலைமுடியை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, அந்த தலைமுடி போலதான் அந்த செடியினுடைய வேர் இருக்கும். वो वाला पौधा से बनता हुआ एक बहुमूल्य इत्र है। அந்த செடியிலிருந்து கிடைக்கப்படுகிற வெளியேறப்பட்ட தைலம் தான் இந்த நளதம். जी, कहते हैं इस पौधा के बारे में कि इसके अंदर बहुत ही क्या बोलते हैं मेडिसिनल वैल्यूज है, इसके अंदर में बहुत सारा। சொல்லுங்கறாங்க இந்த செடி இருக்கிறதே அது அதிகமான மருத்துவ பொருட்கள் நிறைந்த ஒரு செடி என்று சொல்கிறார்கள். और उन दिनों में इससे जो इत्र तैयार किया जाता था वो बहुत बहुमूल्य होता था। அந்த நாட்களிலே இந்த செடியிலிருந்து உண்டாக்கப்படுகிற தைலம் விலையேறப்பட்டதா எண்ணப்பட்டது. किसी ने तो अध्ययन करके इस प्रकार तक बताया था कि ये जो मरियम के हाथ में जो इत्र था ये भारत से आया हुआ है करके बताया था। जी, भारत से।
அதாவது இந்த மரியம் கையில் இருந்த இந்த தைலம் இருக்கிறதே அது ஒரு பாரஸிலிருந்து வந்தப்பட்ட தைலம் என்று சொல்லி ஒருவர் இப்படியாக விளக்கம் கொடுத்திருக்கிறார். वो भारत से मंगाया हुआ एक इत्र है करके किसी ने ऐसा एक आर्टिकल लिखा हुआ है। அங்கே இருந்து அவள் கொண்டு வந்து அல்லது அதை எப்படியோ இங்கே கொண்டு வந்து அதை உடைய தலையிலே ஊற்றினால் சொல்லப்பட்டிருக்கிறது. मैं इन बातों को बताने का कारण क्या है? நான் ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்ல வருகிறேன்? उन दिनों में इस इत्र का बहुत मूल्य था. அந்த நாட்களில் இந்த தைலத்துக்கு விலை அதிகம். आज फिर मैं थोड़ा सा खोजबीन करने का कोशिश करा कि इसका मूल्य आज के दिन में क्या होगा. இன்றைக்கு ஒருவேளை அந்த தைலத்தை வித்தால் அந்த தைலத்தினுடைய விலை மதிப்பு போட்டால் இன்றைய கணக்குப்படி எவ்வளவு இருக்கும் என்று சொல்லி போட்டு பார்த்தேன். तो मैंने पाया, हो सकता है मैं गलत हूं या सही हूं, आप लोग जाकर के देख लीजिएगा. ஒருவேளை நான் எண்ணி பார்த்து கணக்கு போட்டது இன்றைய விலை அது சரியா இருக்கலாம் தப்பாவும் இருக்கலாம், நீங்களும் போய் செக் பண்ணி பார்த்துக்கிடலாம். लेकिन कहते हैं ये आधा शेर जो बहुमूल्य इत्र है वो लगभग 1.5 लाख रुपए से ऊपर का उसका मूल्य है. இவள் கொண்டு வந்த அந்த விலையேறப்பட்ட தைலம் இருக்கிறதே, பரணியை கொண்டு வந்து அந்த அளவுள்ள தைலம் இன்றைக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலாயிருக்கும். जी, उससे अधिक का हो सकता है. 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலாய் மதிப்பிடக்கூடியது இன்றைக்கு. उस प्रकार का एक इत्र को मरियम क्या कर रही है देखिएगा. அந்த விதமான தைலத்தை கொண்டு வந்து மரியாள் செய்கிறது என்ன? उसे तोड़कर यीशु के सिर में उंडेल दिया करके यहाँ लिखा. அதில் எழுதப்பட்டிருக்கிறது அதை உடைத்தாள், அந்த தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றினாள். और इसका मूल्य के बारे में यहाँ और थोड़ा सा जानकारी दिया जा रहा है कि यह इत्र 300 दिनार से अधिक मूल्य में हो सकता है. இந்த தைலத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 300 वचन में 5ஆம் வசனத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது 300 பணத்துக்கு அதிகமான கிரயம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. इस इत्र को उसने क्या किया, जब यीशु के सिर में उंडेल दिया, இந்த விலையேறப்பட்ட தைலத்தை அவள் இயேசுவின் சிரசின் மேலே ஊற்றிவிட்டாள். यहाँ पर उसके इस निर्णय या इस क्रिया के प्रत्युत्तर में वहाँ किस प्रकार की बातें हो रहा है थोड़ा सा देखिए. இவள் செய்த அந்த காட்சி அல்லது அந்த செய்த காரியம் அதற்கு பிறகு நடந்த பலன் என்ன, அதற்கு உண்டான விளைவு என்ன என்று பாருங்கள். यहाँ तुरंत 4वां वचन में इस प्रकार से लिखा है. உடனே 4ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. परंतु कोई अपने मन में ऋषिया कर कहने लगे, इस इत्र का क्यों सत्यानाश किया गया. சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாக்கி செலவழித்தாலே. देखिए, मैं आपको परमेश्वर का गुण को बताने का प्रयास कर रहा हूँ. நான் உங்களுக்கு தேவ குணத்தை விளக்க முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ध्यान से सुनिएगा ताकि आपको आराधना करने में किसी तरह का जकड़न या किसी तरह का बंधन में आप ना रहे, आजाद होकर परमेश्वर के उस गुण को याद करके समझते हुए आराधना में प्रवेश कर सके. நீங்கள் இதை புரிந்து கொண்டால் உங்களுக்கு ஆராதிக்க தடை இல்லாமல் அந்த குணத்தை தியானித்துக் கொண்டே எளிதாய் ஆராதித்து விடலாம் ஆண்டவரே. पहला मैंने कहा था परमेश्वर हमारे विचार, उसके प्रति हमारे विचार या उसके प्रति हमारे निर्णयों का आदर करने वाला परमेश्वर है. முதலாவது நான் சொன்னேன் நம்முடைய எண்ணம் அல்லது தீர்மானம் அவரை குறித்ததான அதை கனப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். दूसरी बात यहाँ मैं कहना चाह रहा हूँ, ध्यान से सुनिएगा. இரண்டாவது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், கவனத்தோடு கேளுங்கள். परमेश्वर हमारे त्याग का आदर करने वाला परमेश्वर है. தேவன் நம்முடைய தியாகத்தை கனப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். ना केवल हमारे निर्णय या विचार का आदर करने वाला परमेश्वर है, बल्कि हमारे त्याग, उसके प्रति हमारे त्याग या उसके प्रति हमारे बलिदान का आदर करने वाला परमेश्वर है. நம்முடைய எண்ணம் அல்லது தீர்மானத்தை அவர் கனப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, அவரை குறித்ததான தியாகமுள்ள வாழ்வு, நாம் விட்டு வந்த காரியங்கள் எதையெல்லாம் தியாகம் பண்ணி இருக்கிறோம் அதை வைத்து கனப்படுத்துகிற ஆண்டவர். जैसा मैंने पहले भी बताया था, कभी कभी हो सकता है मनुष्य हमारे त्याग या मैंने परमेश्वर के प्रति हमारे निर्णय या उसके प्रति हमारे बलिदान का मूल्य को नहीं समझेंगे. நான் முன்னே சொன்ன சம்பவத்தில் சொன்னது போலவே நான் இங்கேயும் சொல்கிறேன், மனிதன் நம்முடைய தியாகமான வாழ்வு, நாம் விட்டு வந்த காரியங்கள் அவைகளை குறித்து அவன் அற்பமாய் எண்ணலாம். यही यहाँ पर भी हो रहा है. இங்கே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. बहुमूल्य इत्र को तोड़ करके यीशु के सिर पे डाल दिया. பெரிய வெளியேறப்பட்ட தைலத்தை அந்த குப்பியை எடுத்து உடைத்து இயேசுவின் சிரசின் மேலே ஊற்றிட்டாளே. यहाँ शब्द क्या इस्तेमाल कर रहे हैं वहां पर जो लोग हैं, அங்கே இருந்த ஜனங்கள் பேசுகிற வார்த்தைகள் என்ன? सत्यानाश कर दिया बोल रहे हैं. வீணாய் செலவழித்து விட்டாள். सत्यानाश. வீணாய் செலவழித்து விட்டாள். कभी कभी मैं भाइयों से कहता हूँ, भैया काम का सत्यानाश करके आ गया तुम. நான் சில நேரங்களிலே சகோதரர்களை பார்த்து சொல்வேன், வேலையை உடைச்சு போட்டுட்டு வந்துட்டீங்களேயா. घर पे भी ज्यादा इस्तेमाल करने के चलते मेरे बड़ी बेटी ऐसा कहने लग गई थी, कुछ भी खराब हो गया पापा सत्यानाश कर दिया बोलता. நான் வீட்டிலே அப்படியே வீணாக்கிட்டியே தொலைச்சிட்டியே அப்படி பேசி 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 என்னுடைய மூத்த மகளும் அதே வார்த்தையை
சொல்ல ஆரம்பித்தாள். பேசிட்டு தொலைச்சிட்டீங்களே, அழிச்சு போட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தாள். लोगों के नजर में मरियम का काम सत्यानाश का काम है. ஜனங்களுடைய பார்வையிலே மரியாளுடைய அந்த காரியம் இருக்கிறதே அது வீணாய் தோன்றுகிறது. इतना ही नहीं, आगे अगर हम पढ़ेंगे तो 5 वचन का आखिरी में लिखा हुआ है कि लोग उसको झिड़कने लगे. அது மாத்திரமல்ல, 5ஆம் வசனத்திலே கடைசியில எழுதப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் அதை குறித்து முறுமுறுத்து விட்டார்கள். यानी डांटने लगे. அதாவது அவளை திட்டி அதட்டி போனார்கள். अगर आप योना में पढ़ेंगे तो वहां लिखा है ये यहूदा था, यहूदा इस्करियोती. அதாவது யோவான்ல வாசித்து பார்த்தால் இதை சொன்னவன் யூதா இஸ்காரியோத்து சொல்லி இருக்கிறான். कभी कभी लोग आपके कार्य, आपके बलिदान, आपका त्याग का सही मूल्य नहीं समझेंगे. சில நேரங்களிலே ஜனங்கள் உங்களுடைய தியாகமான வாழ்வு அல்லது உங்களுக்கு நீங்கள் கொடுக்கிற கனம் இருக்கிறது, தேவனுக்கு கொடுக்கிற அந்த காரியம் இருக்கிறதே, அதை எண்ணாமல் போவார்கள். वो सोचेंगे भैया इसका काम ये तो सत्यानाश का काम है. அவர்கள் நினைப்பார்கள் இப்படி செய்றீங்களே இது வீணாய் அல்லது வேஸ்டா செய்றீங்களேன்னு ये சொல்லுவாங்க. तो व्यर्थ का काम है. இது ஒரு ஒன்றுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. प्रभु को मन में विचार को, परमेश्वर का विचार मन में रख करके आपने कुछ निर्णय को लिए होंगे. தேவனை மனதில் வைத்து சில தீர்மானங்களை நீங்கள் எடுத்திருக்கலாம். कुछ त्याग को किए होंगे. சில தியாகங்களை செய்திருக்கலாம். हो सकता है अपने घर बार को छोड़ कर आए होंगे. ஒருவேளை வீட்டு விட்டு உங்களுடைய சொந்தங்களை விட்டு இங்க வந்திருக்கலாம். आपने नौकरी, अपने पदवी सबको छोड़ कर आए होंगे. வேலை ராஜினாமா செய்து விட்டு வேலையெல்லாம் விட்டு விட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கலாம். घर को संभालने की बातों को छोड़कर यहाँ आकर के परमेश्वर के सेवा कर रहे होंगे. வீட்ல இருக்கிறவங்களை பராமரிக்கணும், அவங்க கூட இருக்கிற காரியத்தை விட்டு விட்டு ஊழியத்துக்காக நீங்கள் வந்திருக்கலாம். किसी भी प्रकार के आप निर्णय क्यों ना किए हो, எப்படிப்பட்ட தீர்மானங்களை நீங்கள் எடுத்திருந்தாலும் சரி, कभी कभी लोगों के नजरों में वो व्यर्थ ही ठहरता है. சில நேரங்களில் ஜனங்களுடைய பார்வையில் அது வீணாய்த்தான் தோன்றும். उसकी गहराई को, उसके गंभीरता को लोग नहीं समझ पाते हैं. அதோட ஆழம் அல்லது முக்கியத்துவத்தை ஜனம் அறியாது. लेकिन आज की सुबह में जिस परमेश्वर को आपके सम्मुख में रखना चाहता हूं वो किस प्रकार का परमेश्वर है थोड़ा देखिएगा. ஆனால் இன்றைக்கு இதே காரியத்தை வைத்து அந்த தேவன் குணத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். எப்படிப்பட்டவர் என்று பார்க்கலாம். 6 वचन में यीशु क्या कह रहा है? 6ஆம் வசனத்துல இயேசு என்ன சொல்லுகிறார்? यीशु ने कहा उसे छोड़ दो, उसे क्यों सताते हो, उसने तो मेरे साथ भलाई की है. இயேசு அவர்களை நோக்கி அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுபடுத்துகிறீர்கள், என்னுடைய நற்கிரியை செய்திருக்கிறாள். 7 वचन पढ़ लीजिए. 8 वचन मैं पढ़ रहा हूं. जो कुछ वह कर सकी उसने किया. 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள், நான் 8ஆம் வசனத்துக்கு வருகிறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்து விட்டாள். जो कुछ वो कर सकी उसने किया. தன்னால் எவ்வளவு முடியுமோ அதை அவள் செய்து விட்டாள். आप कोई बड़ी बातें परमेश्वर के लिए नहीं कर पा रहे होंगे. நீங்கள் ஒரு பெரிய பெரிய காரியத்தை தேவனுக்காக சாதிக்காமல் இருக்கலாம். कोई बहुत बड़ा त्याग आपने नहीं किए होंगे. பெரிய தியாகம் ஒன்றும் செய்யாமல் நீங்கள் இருக்கலாம். कोई बहुत बड़ा निर्णय आपने नहीं लिए होंगे. பெரிய பெரிய தீர்மானம் எடுக்காமல் இருந்திருக்கலாம். लेकिन छोटी सी एक निर्णय, ஆனால் சிறிய ஒரு தீர்மானம், छोटा सा एक त्याग, ஒரு சிறு தியாக வாழ்வு, परमेश्वर बहुत आदर करता है उन बातों का. அந்த காரியத்தை தேவன் அதிகமாய் கனப்படுத்துகிறார். इसीलिए घबराइए मत. ஆகையால கலங்காதீங்கள். आदर नहीं मिल रहा है, என்னை யாரும் கனப்படுத்தலையே, आपका त्याग का उचित आदर आपको नहीं मिल रहा है, நீங்க செய்த தியாகத்துக்கு ஒரு பதிலும் வரவில்லையே, आपका सेवा का उचित प्रतिफल आपको नहीं मिल रहा है. நீங்க செய்த ஊழியத்துக்கு பதிலாக ஒன்றும் யாரும் சொல்லவில்லையே. घबराइए मत, கலங்காதீங்கள், निराश मत होइए. சோர்வு அடையாதீங்கள். मैं जिस परमेश्वर को आपको दिखा रहा हूं, நான் எந்த தேவனை உங்களிடத்திலே கொண்டு வருகிறேனோ उसका गुण को देखिए. அவருடைய குணத்தை பாருங்கள். छोटे से आपके विचार, छोटे से आपके त्याग, छोटे से आपका निर्णय का आदर करने वाला ஒரு परमेश्वर है. சிறிய அவரை குறித்ததான எண்ணம் அல்லது தீர்மானம் அல்லது தியாகம் அது எவ்வளவாய் எண்ணப்படுகிறது என்று சொல்லி वो कैसे देखता है करके देखिए. அவர் எப்படி அதை பார்க்கிறார் என்று சொல்லி இங்கே பாருங்கள். यहाँ पर 8 वचन को पढ़िएगा. 8ஆம் வசனத்தை मैं இங்கே पढ़ रहा हूं. जो कुछ वह कर सकी उसने किया. उसने मेरे गाड़े जाने की तैयारी में पहले से मेरी देह पर इत्र मला है. இவள் தன்னால் என்னதை செய்தாள், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள். आपका एक छोटा सा प्रयास, ஒரு சிறிய முயற்சி தான் அவள் எடுத்தாள். छोटा सा एक निर्णय, சிறிய தீர்மானம், छोटा सा त्याग, சிறிய தியாகம் अनजाने में परमेश्वर के लिए बहुत बड़ा महिमा को दे सकता है. அது நீங்கள் அறியாமலேயே தேவனுக்கு ஒரு பெரிய மகிமையை கொண்டு வரக்கூடும். इतनी बड़ी बात को मरियम कर दी, इवளவு नहीं समझ पाया. இவ்வளவு பெரிய காரியத்தை மரியாள் செய்துவிட்டால் ஜனமோ புரியாமல் இருக்கிறது. यीशु कह रहा है उसने मेरे गाड़े जाने की तैयारी में पहले से मेरी देह पर इत्र मल दिया. இயேசு சொல்லுகிறார், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் முந்தி பூசிக்கொண்டாள். ध्यान दीजिएगा. நன்றாக கவனியுங்கள். लोग कहे सत्यानाश कर दिया.
ஜனங்கள் வீண் என்று சொன்னார்கள். परमेश्वर कह रहा है कि वो मेरे गाड़े जाने के बात को किया. தேவனாக இயேசு சொல்லுகிறார், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கான ஒரு அடையாளத்தை விளங்கி செய்து வைத்தாள். परमेश्वर मेरा और आपके निर्णयों का आदर करने वाला है. தேவன் உங்களுடைய என்னுடைய தீர்மானங்களை கனப்படுத்துகிறவர். छोटा सा निर्णय, சிறிய தீர்மானம், छोटा सा त्याग சிறிய தியாகம் बहुत आदर करता है. ஒரு பெரிய கனத்துக்குரிய காரியம், बहुत आदर करता है. பயங்கரமான கனத்துக்குரிய காரியம். आइए हम अपने स्थानों में खड़े हो जाएंगे. நம்முடைய இடங்களிலே எழுந்து நிற்கலாமா?